ஹை கைஸ் அபிடி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மோட்டல் கலிஃபோர்னியா எபிசோட் நம்பர் 5. எபிசோட் ஸ்டார்ட்ல ஜூனியர் பொண்ணு ஈரோவை கூட்டிட்டு ஐஸ்கிரீம் வாங்க போவா. அப்போ யூனின் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்ப்பாங்க. ஒரு நாள் ஈரன் அப்பாவோட மோட்டலுக்கு போக அங்கே ஒரு சண்டை நடக்கும். ஒரு ஒய்ஃபு அவளோட ஹஸ்பண்ட் அஃபேரை கண்டுபிடிச்சிட்டா. பொண்டாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்டான். செம்ம சண்டை நடக்கும். அதை பார்த்த ஈரனும் அப்செட் ஆகி போக அப்போதான் ஈரோ ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு கூட்டிகிட்டு போவார். 2 பேரும் ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. அப்போ ஈரன் ஒரு ப்ராமிஸ் கேட்பாங்க, என் கூட மட்டும்தான் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு. இப்போ ஈரனும் அதை யோசிச்சுட்டு இருக்க ஈரோ அந்த ப்ராமிஸை உடைச்சிட்டாரு. ஈரன் அந்த ஐஸ்கிரீம் பார்லர் இருந்து வெளியே வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா தனியாக கொஞ்சம் அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே ஈரோவும் வர ஈரனும் தனக்குள்ளே யோசிப்பாங்க, இந்த கண்ணு இன்னொருத்தவங்களை பார்க்க போகுது, இந்த வாய்ஸ் இன்னொருத்தவங்க பேரை கூப்பிட போகுது, இந்த இதயத்தில் இன்னொருத்தவங்க இருக்க போகிறாங்கன்னு ஈரனால ஈரோ எது கலருன்னு கேட்பாரு. ஆனால் ஈரன் என்னை ஃபாலோ பண்ணாதுன்னு கிளம்பி போயிடுவாங்க. சொன்னா ஈரோ கேட்பாரா? ஈரோ ஃபாலோ பண்ணுவாரு. பின்னாடி ஈரோ வர்றது முன்னந்த ஈரனும் அங்கேயும் நிற்பாங்க. ஈரோ நின்னவனே ஈரோ போய் ஒளிஞ்சுப்பாரு. ஈரனும் தெரியும் நீ பின்னாடி தான் இருக்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஈரோ இல்லை. ஈரனும் டேய் பின்னாடி கூட வரமாட்டியா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் உனக்கு தேவைதான் லவ் ஸ்டோரிக்கு என்னன்னு சொன்னல, இப்போ எதுக்கு கலவுற? மறுபடியும் யாரும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஈரனும் திரும்பி பார்த்தா இப்போ இருக்கிறது கிம்மு. அவன் கூலர் போடுவான். இது லிமிடெட் எடிஷன், திருப்பி குத்துரு. ஆனால் இது உனக்கு நல்லாவே சூட் ஆகுதே, சரி விடு, இதை நீயே வச்சுக்கோன்னு சொல்ல இதெல்லாம் ஹீரோ தூட்லேருந்து பார்த்துட்டு இருப்பாரு. அவன் என்ன சொல்கிறான்னு ஹீரோக்கு கேட்கல, ஆனால் தப்பு புரிஞ்சுப்பாரு. இப்போ மோட்டலுக்கு போய் அந்த பட்லர் கிட்ட ஹீரோயினுக்கு மட்டும் ஐஸ்கிரீம் கொடுக்க சொல்லி ஹீரோ கொடுத்துட்டு போவார். அதுக்கப்புறமா பூனை குட்டிக்கிட்ட போய் புலம்பிட்டு இருப்பாரு. ஹீரோயின் ஆளும்போதெல்லாம் என்னை கன்சோல் பண்ணுவா, இனிமே என்ன பண்ண மாட்டா. ஆனால் அவன் ஏன் அழுதான்? நான் சேஞ்ச் ஆயிட்டேன்னு சொல்கிறா, ஆனால் அவளும் சேஞ்ச் ஆயிட்டா. எனக்கு ஒன்றுமே புரியலன்னு ஹீரோ வெளியே வர அப்போ ஆனு ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பான். என்னன்னு கேட்டால் ஹீரோனுக்கு வெல்கம் பார்ட்டியான். ரியோ முடையிட்ட தான், ஆனால் எல்லாரும் ஜாயின் பண்ணிப்பாங்க. இன்னொரு பக்கம் கிம்மு இனிமேல் தங்கறதை பற்றி கவலைப்பட வேணான்மா. ஹீரோனும் ஏன்னு கேட்டான், ஏன்னா இனிமேல் அவங்க மோட்டல் கலிஃபோர்னியாவில் தான் தங்க போகிறாங்களாம். எப்படி ஹீரோயின் ஏன் அவங்க அப்பா செத்ததை போய் சொன்னாங்க, மோட்டல் கலிஃபோர்னியாவில் ஏன் தங்க வேணான்னு சொன்னாங்க? இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ல மாட்டாங்களோ? அதே மாதிரி ஏன் இப்போ மோட்டல் கலிஃபோர்னியாவில் தங்கணும்னு கிம்மும் சொல்ல மாட்டான். ஆனால் ஹீரோயினை பற்றி இருக்கிற கேள்விக்கெலாம் அவனே பதில் கண்டுபிடிக்க போகிறதா சொல்வான். அதுக்கு ஹீரோனும் கண்டுபிடிச்சிக்கோ, அதுக்கப்புறம் நமக்குள்ளே டிஸ்டன்ஸ் அதிகமாகும். ஏன்னா என் பாஸ்ட் தெரிஞ்சவங்களோட நான் கண்டிப்பாக ஒர்க் பண்ண மாட்டேன்னு ஹீரோயின் போயிடுவாங்க. கிம்மா யோசிப்பான், ஹீரோயின் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்கல்ல 2 பேரும் மோட்டலுக்கு வந்தா மோட்டல் முன்னாடி பெரிய கூட்டமே நிற்கும். எல்லாம் ஹீரோயினை பார்க்க தான் வந்தாங்க. இன்னும் சொல்லணும்னா ஹீரோயினை பற்றி காசிப் பேசுறதுக்காக. நீ வந்துட்டியா அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க. ஆனால் கிம்மு ஹீரோயின் டயர்டாக இருக்காங்க, அவங்களுக்கு ரெஸ்ட் வேணும்னு கூட்டிகிட்டு போவான். அதுக்கப்புறம் எல்லாரையும் தடுத்து அவனே கேள்வி ஏன் கிட்ட கேளுங்க, அதுக்கு முன்னாடி நான் கேட்குறேன்னு ஏன் ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸையும் கேங்ஸ்டர்னு சொல்கிறீங்கன்னு கேட்க அப்படியே அந்த சீன் கட்டாகும். உள்ளே போன ஹீரோயினை அப்பா கூப்பிடுவாரு. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணியிருக்காங்கன்னு ஹீரோயினை கூட்டிகிட்டு போவார். உள்ளே வந்த கிம்மு ஹீரோயின் பின்னாடி போகலான்னு பார்த்தா அந்த பட்லர் மிஸ்டர் ரோன் விட மாட்டாரு. ஏன்னா மேலே இருக்கிறதெல்லாம் ஃபேமிலி ரூம்ஸாம். நானும் ஃபேமிலி தான், ஹீரோயின் கூட நாட் பட்லர் சாப்பிட்ருக்கேன்னு கிம் சொல்ல உங்க ஃபேமிலி அதோ இருக்குன்னு சைட்ல ஒர்க் பண்றவங்கள காட்டுவாரு. அவங்களும் வாங்க வெளியே போய் சாப்பிடலான்னு கிம்மை இழுத்துட்டு போயிடுவாங்க. ஹீரோயினும் மொட்டை மாடிக்கு போனா அங்க சர்ப்ரைஸ், ஹீரோனுக்கான வெல்கம் பார்ட்டி. அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோனுக்கு எல்லாரையும் குட்டியை பார்த்து தான் ஞாபகம் வரும். சின்ன வயசுல எல்லாரும் ஹீரோவை புள்ளி பண்ணுவாங்க, பன்னிக்குட்டின்னு எழுதி ஓட்டுவாங்க. ஹீரோனும் பழி வாங்கிறதுக்கு அந்த பையன் மேலேயே நாய்க்குட்டின்னு எழுதி ஓட்டுவாங்க. இவனை யாரும் புள்ளி பண்ணக்கூடாது ஹீரோக்காக வார்ன் பண்ணுவாங்க. ஆனா எதுவுமே ஃப்ரீயா கிடைக்கிறதுல இதெல்லாம் பண்றது ஹீரோவை தன்னோட டீம்ல சேர்த்துக்கிறதுக்கு தான். ஹீரோக்கு பயங்கரமான ட்ரைனிங் நடக்கும். அந்த ட்ரைனிங்ல ஹீரோ வின் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறமா ஒரு கேமும் நடக்கும். அந்த கேம்ல ஹீரோயின் டீம் வின் பண்ணிடுவாங்க. அதனால இந்த புல்லிங் கேங்கோட லீடர் ஜொன்னு அவன் பேசுவான், நீ கேங்ஸ்டர் ஆகணுமான்னு கேட்க ஹீரோமோ என்னன்னு கேட்பாரு. அப்ப நடுவில் போந்த ஹீரோனும் நாங்க ஒண்ணு கேங்ஸ்டர் கேங் இல்ல, நாங்க ஃபேமிலி அப்படின்னு ஹீரோவை கூட்டிட்டு போவாங்க. கேங்ஸ்டரும் ஃபேமிலியோ ஹீரோ அந்த டீம்ல சேர்ந்துட்டாரு. அவங்கள ஜாலியாக விளையாடிட்டு இருக்கும்போது ஹீரோவோட பண்ணு கீழே விழுந்துடும். உடனே ஹீரோ ஆரம்பிச்சிருவாரு. அப்போ ஹீரோயின் தான் தன்னோட பண்ணை ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுவாங்க. இப்போ எல்லாரும் வளர்ந்துட்டாங்க. எல்லாரும் அவங்க ஒர்க்கை பற்றி பேச ஜிம்மு பாஸ் ஆயிட்டான். அந்த டீம்லேயே அதிகமாக சம்பாதிக்கிறது ஜிம்மு தான். அவங்க அப்பாவுக்கே பேக்கெட் பண்ணி கொடுக்குறான். ஆயன்னு நல்லபடியாக மாடு வளர்க்குறான். ஹீரோக்கும் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ரியம் ஒரு போயட். எல்லாரும் அவங்களோட லைஃப்ல சக்ஸஸ் ஆயிட்டாங்க. ஹீரோனை பற்றி கேட்டா ஹீரோன் அதை பற்றி சொல்லாம டைம் ஆயிடுச்சு நான் ரியோமை கூட்டிட்டு போறேன்னு போக அப்ப ஹீரோ நானும் வருன்னு வருவாரு. 3 பேரும் கீழே போனா அங்கதான் கிம்மு படிக்கட்டுல அந்த கைப்பிடியை உடைச்சிட்டு நின்றுட்டு இருப்பான். ரியமோ ஹீரோன் கிட்ட
நீ கிம்மு கூட இருன்னு சொல்லி ஹீரோவை மட்டும் கூட்டிட்டு போவா. ஹீரோனுக்கும் கொஞ்சம் நடக்கலாம் போல தோணும். அதனால ஹீரோயின் போக பின்னாடி கிம்மு போலன்னு பார்த்தா மிஸ்டர் வான் அவர் வந்து குட்ரான்வாரு. இவன் தான் அந்த கைப்பிடியை உடைச்சிட்டானே அதை மறைச்சு வச்சிருப்பான். தொட்ட விழுந்துருச்சு ஏன் தப்பு இல்லைன்னு கொடுத்துட்டு ஓடுவான். ஹீரோயின் வர்றதுக்காக தான் ரியமை ட்ராப் பண்றேன்னு வருவாரு. ஆனா வேணும்னே தான் ரியும் ஹீரோயினை கழட்டி விட்டா. ஏன்னா 2 பேருக்குமே ஒரு லைஃப் வந்துருச்சு. ஹீரோக்கு அந்த ஜூனியர் பொண்ணு, ஹீரோனுக்கு கிம்மு. ஹீரோவோட ஃபீலிங் ஷேக் ஆக்க கூடாதுல, அதுக்காக தான் இவ இப்படி பண்ணா. இப்ப ஹீரோனும் கிம் கிட்ட அந்த ஹோட்டலை நல்லா டிசைன் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஹீரோ நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் நல்லா பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹீரோயின் 20 வயசு இருக்கும்போது இந்த வீட்டை விட்டு ஓடினாங்க. கிட்டத்தட்ட 3-4 பார்ட் டைம் ஒரு நாளைக்கு செஞ்சு அந்த காசை வச்சு காலேஜில் ஜாயின் பண்ணாங்க. அதுதான் ஹீரோனோட ஃபர்ஸ்ட் வெற்றி. அதுக்கப்புறமா ஹீரோனுக்கு ஜாப் கிடைச்சிச்சு. டிசைனர்னு ஒரு கார்ட்லேயே பிரிண்ட் பண்ணாங்க. அது ஹீரோனுக்கு செகண்ட் வெற்றி. என்னதான் ஹீரோயினோட லைஃப் இப்படி இருந்தாலும் ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஹீரோனோட லைஃப் அவ்வளோ நல்லா இல்லை. தான் ஒரு நல்ல டிசைனர்னு எல்லாருக்கும் காட்டணும். தானும் ஒரு நல்ல லைஃப்பை தான் வாழ்ந்துருக்கேன்னு இந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருக்கும் காட்டணும்னு ஹீரோன்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு கிம்மு சேர் பண்ணுவான். ஹீரோயின் நல்ல லைஃப்பை தான் வாழ்றாங்கன்னு கத்தி கத்தி சொல்லிட்டு இருப்பான். அடுத்த நாள் ஒரு மாட்டுக்கு உடம்பு சரியில்லையா. ஆனால் அந்த நேரம் பார்த்து ஹீரோ ஹாஸ்பிட்டலில் இல்லை. மெசேஜை போட்டுட்டு இவ கார் எடுக்க போவா. ஆனா பதட்டத்துல காரை ஒழுங்காவே ஓட்ட மாட்டா. ஹீரோன் அதை பாப்பாங்க. ஏன்னாச்சுன்னு கேட்க அவ்வளவு விஷயத்த சொல்வா. சரி என் கால போலன்னு ஹீரோன் கேப்ட. ஆனா அவ ரொம்ப பதட்டமா இருக்கா. அதனால ஹீரோனை கையை பிடிச்சி கொஞ்சம் அமைதியாக்கு. ஹீரோ உன்னை நம்புறான், உன்னால முடியும்னு அவளை மோட்டிவேட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. அந்த மாட்டுக்கு கிளாஸ் போட்டாச்சு, சர்ஜரி பண்ணி ஆகணும். ஆனா இந்த பொண்ணுக்கு இதான் ஃபர்ஸ்ட் சர்ஜரி. மாட்டை கொன்றுவாளுன்னு ஆனப்ப பயப்பட ஆரம்பிச்சிருவாரு. ஹீரோ வேற வரல. ஆனா டைம் ஆச்சுன்னா அந்த மாடு கண்டிப்பா செத்து போயிடும். வேற வழியே இல்லாம இந்த ஜூனியர் பொண்ணு சர்ஜரியை ஸ்டார்ட் பண்ணுவா. ஹீரோயின் ஆனோட அப்பா கூட இருப்பாங்க. ஆனோட அப்பாவை தடுத்துட்டு கொஞ்ச நேரத்துல ஹீரோ வந்துருவாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த சர்ஜரி ஓவர் ஆயிடும். மாட்டை காப்பாத்திடுவாங்க. ஹீரோவோட பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஆனா ஹீரோனுக்கு ஒரு புது பிரச்சனை வரும். இந்த ஊர்ல பீஃப் ஃபெஸ்டிவல் நடக்க போகுது. அதுக்காக நிறைய பேர் வருவாங்க. கண்டிப்பா டிராஃபிக் ஆகும். அப்படி டிராஃபிக் ஆச்சுன்னா ரோடு பிளாக் பண்ணுவாங்க. அப்போ ஹீரோனுடைய கான்கிரீட் மிக்சர் வராது. கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா பனிக்காலம் வந்துடும். சிமெண்ட் எல்லாம் காயாது. அதனால ஹீரோனுடைய வேலை ஒரு மாசத்துக்கு தள்ளி போகலாம். ஹீரோனுக்கு சீக்கிரமா இந்த இடத்த விட்டு போகணும். இந்த ஹீரோயின் கத்தி சொல்லிட்டு இருக்க அங்க வந்து ஹீரோ அதை கேட்டிருப்பாரு. உனக்கு அந்த சியல் அவ்வளவு பிடிக்குமான்னு ஹீரோவும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ஃபெஸ்டிவல் ஆர்கனைசர் டீம்ல ஹீரோவோட அப்பாவும் இருப்பாங்க. ஹெல்ப் கேட்டா கிடைக்கும்னு கிம்ம சொன்னா ஹீரோயின் கேட்க மாட்டாங்க. இந்த பிரச்சனையை பத்தி ரியும் தன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்வா. அவங்களும் ஹீரோனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணுவாங்க. அடுத்த நாள் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஃபெஸ்டிவலை வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணுவாரு. வரவங்களுக்கு அந்த மாட்டையும் காட்டினா நல்லா இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் எல்லாரும் தயங்குவாங்க. ஆனா ஹீரோ ஒரு மாசம் ஃப்ரீயா எல்லா நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்டும் கொடுக்குறேன்னு சொல்ல எல்லாரும் ஓகே சொல்லிடுவாங்க. அந்த கன்சென்ட் ஃபார்ம்ல தான் ஹீரோ சைன் வாங்கிட்டு இருப்பாரு ஒரு அங்கிள் கிட்ட. அங்க ஹீரோன்னு வருவாங்க. ஹீரோ போய் மறைச்சுப்பாரு. வந்த ஹீரோயின் அந்த அங்கிளை பார்த்த உடனே ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பார்ப்பாங்க. ஹீரோயின் குட்டி பொண்ணா இருக்கும்போது இந்த அங்கிள் நீ உன் அப்பாவை நல்லா பார்த்துக்கணும், ஏன்னா உங்க அப்பா உனக்காக தான் இங்க இருக்கான். உன் அப்பாவுக்கு நல்ல நல்ல ப்ரப்போசல்லாம் வந்தது. கவர்னர் பொண்ணெல்லாம் கேட்டாங்க. ஆனா உன் அம்மா பிரெக்னென்ட் ஆனதுனால தான் உங்க அப்பா உங்க அம்மாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. இப்போ இப்படி ஒரு மோசமான லைஃபை வாழ்றான்னு சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம இதெல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்வாரு. பக்கத்துல இருக்கவங்க நிறுத்தத்துக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவருக்கு வாய் அதிகம். ஹீரோனை கூட்டிட்டு போவாரு. இதெல்லாம் கேட்காதன்னு. அப்ப ஹீரோயின் இவரை பழி வாங்கறதுக்காக வேற ஹவுஸ்ல போட்டு லாக் பண்ணிருவாங்க. அப்போன்னு பார்த்து அவருக்கு நேச்சுரல் எமர்ஜென்சி வேற. ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. இப்ப ஹீரோயின் இவர்கிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும். சரி இவ்வளவு தூரம் வந்தாச்சு கேட்டுருவன்னு போனா அந்த அங்கிள் செஞ்ச தப்புக்கு முதல்ல சாரி கேட்க சொல்வாரு. ஹீரோனும் சரின்னு சாரி கேட்பாங்க. ஆனா அப்படிலாம் கேட்க கூடாதான், முட்டி போட்டுதான் சாரி கேட்கணுமா. ஹீரோனும் உங்க டீமை கூப்பிடுங்க, அவங்க முன்னாடியே நான் முட்டி போட்டு சாரி கேட்கறேன்னு சொல்ல அந்த அங்கிள் ஒத்துக்கவே மாட்டாரு. இங்கேயும் கேளு அங்கேயும் கேளு அப்படின்னு ஹீரோனை முட்டி போடுறதுக்கு ஃபோர்ஸ் பண்ண இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹீரோவால தாங்க முடியல. ஹீரோ வந்து தடுத்துருவாரு. அன்னைக்கு தப்பு பண்ணது அங்கிள் தானே, நீங்க தான் சாரி கேட்கணும், நீ சாரி எல்லாம் கேட்க வேணான்னு ஹீரோனை இழுத்துட்டு போயிடுவாரு. ஆனா ஹீரோவை திட்டுவாங்க. சியோல்ல இவனை விட மோசமான ஆளுலாம் நான் பார்த்திருக்கேன், நான் ஹேண்டில் பண்ணிப்பேன், நீ இக்னோர் பண்ணிட்டு போக வேண்டியதானு கேட்க. ஆனா ஹீரோ எல்லாம் தெரிஞ்சு எப்படி ஹீரோனை விட்டு போக முடியும். அதுதான் ஹீரோனோட பிரச்சனையும். ஹீரோக்கு ஹீரோனோட பாஸ்டும் தெரியும், ஹீரோனோட வலியும் தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருக்கிறதுனால தான் ஹீரோ பார்க்கும் போதெல்லாம் ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்கு. போகும்போது யோசிச்சுட்டு போவாங்க, என்னோட இந்த பக்கத்தை நீ பார்க்க வேணான்னு. இன்னொரு பக்கம் கிம்ம ஹீரோன் அப்பா கிட்ட போய் ஹெல்ப் கேட்பான். ஆனா ஹீரோன் அப்பா முடியாதுன்னு வாரு. உங்க பிரச்சனையை நீங்க பாத்துக்கோங்க, என் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல அவனும் கோவப்பட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் மிஸ்டர் ஓன்னு சொல்லிட்டு இருப்பாரு, இவன் ஒரு சைடு கதையை மட்டும் கேட்டு வரான்னு. ஆனா ஹீரோனோட அப்பாவும் இவனுக்கு எந்த சைடு கதையும் தெரியாதுன்னு சிரிச்சிட்டு இருப்பாரு. எப்படியோ ஹீரோனோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸால தான்.
யார் முன்னாடி ஹீரோயின் நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க தான் இப்ப ஹெல்ப் பண்றாங்க. ஹீரோனுக்கு இப்பதான் புரியுது. இதை உணர்ந்த ஹீரோனும் கிம்முக்கு தேங்க்ஸ் சொல்வாங்க. அவனும் ஹெல்ப் பண்ணிருக்கான்ல. இன்னைக்கு தான் இந்த ஃபெஸ்டிவல். கிம்மு ஜாலியா அங்க இருக்க தாத்தா பாட்டிங்க கூட விளையாடிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ அவங்க அம்மாவோட வருவாரு. ஜூனியர் பொண்ணு வருவா. அவளுக்கும் ஹீரோ அம்மாக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஏன்னா ஹீரோ அம்மாக்கு அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கலாம், கைண்டா இருக்கலாம். அவங்க 2 பேரும் பெர்ஃபெக்டான மேட்சா. சுத்தி இருக்கவங்களும் அதே தான் சொல்வாங்க. ஹீரோவும் ஜூனியர் பொண்ணு பெர்ஃபெக்டான மேட்ச்னு. இதெல்லாம் கேட்ட ஹீரோனும் கங்க்ராச்சுலேஷன் சொல்வாங்க. அதுக்கு ஹீரோமா ஹீரோனுக்கும் கங்க்ராச்சுலேஷன் சொல்வாங்க. கிம்மு கிட்ட நீ ரிட்டர்ன் பண்ணக்கூடாது பண்ணு ஹீரோன்னு சொல்வாங்க. இதை கேட்ட கிம்மு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிளியர் பண்ண தான் போவான். ஆனா இரின் கிம்மை இழுத்துட்டு போயிடுவாங்க. இன்னும் ஒரே ஒரு தடவை நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு இரின் சொல்ல அதுக்கு கிம்மு ஒரு கண்டிஷன் போடுவான். அப்படி இந்த சீன் கட்டக்க ரியும் ஜிம்மு மேல க்ரஷ் இருக்கு. எப்படியே அவங்க கிட்ட கேட்டு ஃபெஸ்டிவலுக்கு ஒன்னா போலன்னு அவ பேசிட்டே வர அப்ப ஆப்போசிட் சைட்ல ஜிம்மே நிப்பான். அவனே வந்து ஒன்னா போலாமான்னு கேட்பான். நம்ம 2 பேரும் மட்டுமானு ரியுமு கேட்க மத்தவங்களும் ஆல்ரெடி அங்கே இருப்பாங்கல்ல வா போலன்னு கூட்டிட்டு போவான். இன்னும் ஜிம்முக்கு எந்த ஃபீலிங்கும் வரல. நைட் ஹீரோ ஹீரோன் கிட்ட பேசலான்னு போவாரு. ஜூனியர் பொண்ணுக்கும் தனக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி கிளியர் பண்ணலான்னு போவாரு. கிளியர் பண்ண ட்ரை பண்ணுவாரு. ஆனா ஹீரோன் பேசவே விட மாட்டாங்க. அப்ப அந்த ஜூனியர் பொண்ணு நல்லா குடிச்சிட்டு வந்திருப்பா. ஹீரோயினை உன்னின்னு கூப்பிடுவா. ஹீரோயின் நேற்று மோட்டிவேட் பண்ணாங்களே அதுக்காக தேங்க்ஸ் சொல்வா. 2 பேரும் சேர்ந்து சுத்தலாமான்னு கேட்க ஹீரோனுக்கு அதுல விருப்பம் இல்ல. ஹீரோவும் பிரிச்சு விட்டுட்டு அவர் பட்டுக்கு தனியா போயிடுவாரு. இந்த ரூமர்ஸ்ல எப்ப ஆரம்பிச்சதோ அப்பவே ஹீரோ போய் அந்த ஜூனியர் பொண்ணு கிட்ட பேசிருப்பாரு. எனக்கு ஒரு பொண்ணு பிடிக்கும்னு. ஆனா அந்த ஜூனியர் பொண்ணும் இப்பதான் பிளைண்ட் டேட்லாம் அவங்க வீட்டுல போக சொல்ல மாட்டாங்கன்னு இந்த ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு எனக்கு ஓகேன்றவா. இப்ப ஹீரோ அதை பத்தி யோசிச்சுட்டு போக ஹீரோ அம்மா கிட்ட இருந்து நிறைய கால் வரும். ஹீரோமா ஹீரோவை தேடிட்டு இருப்பாங்க. ஆனா கிடைச்சது ஹீரோ இல்ல, அவங்களோட ஹஸ்பண்ட். அவன் வேற ஒரு பொண்ணு கிட்ட கடலை போட்டுட்டு இருக்கான். என்னடா பண்றேன்னு கேட்டா அவன் ஃபன் பண்ணிட்டு இருக்கானா. ஹீரோமா அவன் கூட இருக்க பொண்ணு தான் சண்டை போடுவாங்க. என் புருஷனை நீ ஏண்டி மயக்கிறன்னு அவகிட்ட சண்டை போட இந்த பாய் ஃப்ரெண்டுக்கு கோவம் வந்துடும். அவன் போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருப்பான். அப்ப ஈரன் அப்பதான் வந்து தடுப்பாரு. அங்க வந்த ஈரனுக்கு ஒரு ஞாபகம் வரும். ஈரனோட அம்மா கடைசி நிமிஷத்துல அப்பாவை தான் கேட்பாங்க. ஆனா அப்பா அப்ப வரல. இப்போ ஹீரோ அம்மாவை காப்பாத்துறதுக்கு ஹீரோ மாதிரி வந்து நிக்கிறாரு. சண்டைல முடிஞ்ச பிறகு ஈரனோ ஓ ஹீரோ வந்துட்டாரா, என்ன பத்தியோ அம்மாவை பத்தியோ இல்ல செத்து போன பிரதரை பத்தியோ நீங்க கவலைப்படல, ஆனா இப்போ வேற ஒருத்தங்களை பத்தி கவலைப்படுறீங்க அப்படின்னு ஹீரோயின் திட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் ரொம்ப அப்செட்ல இருப்பாங்க. தான் அப்பா பத்தி தான். முடியெல்லாம் வெள்ளையாயிடுச்சு, ரிங்கிள்ஸ் வந்துடுச்சு. சண்டையை போய் தடுக்கிறாரா. அடிபட்டு இருந்தா என்ன ஆகும்னு தான் அப்பா மேல கோவப்படுவாங்க. அப்ப மிஸ்டர் ஒன் ஹீரோயின் கிட்ட ஐஸ்கிரீம் கொடுப்பாரு. யார் கொடுத்துருப்பாங்க? ஹீரோ தான். இதை தெரிஞ்சுக்கிட்டே ஹீரோனும் ஹீரோவோட ரூமுக்கு போய் பார்க்க அந்த டோர் ஓப்பன்லயே இருக்கும். அங்க அந்த பூனைக்குட்டி கத்திட்டே இருக்கும். மத்தவங்க ரூமுக்கு போறது தப்பு தான், இருந்தாலும் பூனைக்குட்டி கத்துதா அதுக்கு ஏதாவது சாப்பாடு வேணுமான்னு பாக்குறதுக்கு தான் ஈரன் உள்ள போவாங்க. ஆனா அங்க போனா ஈரனோட டெடி பேர் அங்க இருக்கும். ஈரன் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட கொடுத்துருப்பாங்க. அதை வித்து சார்லிய பாத்துக்க சொல்லியிருப்பாங்க. ஆனா ஹீரோ அதை விக்கல. இத்தனை வருஷமா வச்சிருக்காரு. ஈரனும் ஹீரோவை தேடி அங்க இங்கன்னு ஓடிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஹீரோவை கண்டுபிடிச்சிருவாங்க. ஹீரோ கிட்ட போய் எதுக்கு நீ இதெல்லாம் பண்ற, எதுக்கு ஹெல்ப் பண்ற, உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்க ஹீரோவும் என்னால இதை மட்டும் தான் பண்ண முடியும், உன் கண்ணீரை துடைக்க முடியாது, நீ நோ சொன்ன பிறகும் என்னால உன்னை வச்சுக்க முடியாது, அதான் கடைசி தடவையா இதெல்லாம் நான் பண்றேன். ஏன்னா கடைசி தடவைன்னு ஹீரோன்னு கேட்க ஆமா ஆரம்பமும் சரி முடிவும் சரி அதெல்லாம் நீ தான் முடிவு பண்ணுவ, ஆனா எனக்கு இப்ப டைம் வேணும். எதுக்கு டைம்னு ஹீரோன்னு கேட்க அதுக்கு ஹீரோ உன்னை மறக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் மறந்துடுறேன்னு ஹீரோ சொல்லிட்டு போக ஹீரோன்னு அங்கேயே நிற்பாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சேனல் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. பை பை. ஹேவ் எ நைஸ் டே.